தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் 4 மாதங்களே இருக்கிறது. இந்த சட்டமன்ற தேர்தலில் யாருடன் யார் கூட்டணி அப்படிங்கிறத உறுதி செய்ய போவது ராஜ்யசபா தேர்தல் தான் அப்படின்னு அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுது. ஏன் அப்படின்னா தமிழகத்தில் 6 எம்பிக்களுடைய பதவிக்காலம் அப்படிங்கிறது ஏப்ரல் மாதம் முடிவடைய போகுது. இதில் திமுகவை சேர்ந்த 4 பேர் இருக்கிறாங்க. அதாவது திமுகவின் மூத்த தலைவர் திருச்சி சிவா, வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ, கனிமொழி சோமு, அந்தியூர் செல்வராஜ், இந்த 4 பேருமே திமுகவின் ராஜ்யசபா எம்பிக்கள். அதே மாதிரி அதிமுகவை சேர்ந்த மூத்த தலைவர் தம்பிதுரை, தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் அப்படின்னு இந்த 6 பேருடைய பதவி ஏப்ரல் மாதம் காலியாக போகுது. ஏப்ரல் மாதம் இந்த பதவி முடிவடையுது அப்படின்னா மார்ச் மாதத்தில் தேர்தல் ஆணையம் தேர்தலை நடத்துவாங்க. பிப்ரவரி மாதமே தேர்தலுக்கான தேதியை அறிவிச்சிருவாங்க. அதனால ராஜ்யசபா சீட்டு கேட்டு திமுக கிட்டையும் அதிமுக கிட்டையும் கூட்டணி கட்சிகள் கூட்டணியை உறுதி செய்வதற்கு பேசி வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதில் அதிமுகவை எடுத்துக்கிட்டா ஏற்கனவே கடந்த ஜூன் மாதம் தமிழகத்தில் ராஜ்யசபா தேர்தல் நடந்தப்போ அதிமுக எங்களுக்கு ராஜ்யசபா சீட் தரேன்னு சொன்னாங்க, ஆனால் தரலை அப்படின்னு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாரு. இதனால அதிமுக தேமுதிகக்குள்ள ஒரு கருத்து மோதல் அப்படிங்கிறது நடைபெற்று வந்த நிலையில் 2026ஆம் ஆண்டு ராஜ்யசபா தேர்தல் வரும்போது நாங்கள் தேமுதிகவுக்கு ஒரு சீட் கொடுப்போம் அப்படின்னு அதிமுக தரப்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருந்தாங்க. அதனால வரக்கூடிய இந்த ராஜ்யசபா தேர்தலில் தேமுதிகவுக்கு அதிமுக ஒரு சீட் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. ஆனால் இந்த ஒரு சீட்டை தேமுதிக வாங்குவாங்களா அப்படிங்கிறத இப்போ வரைக்கும் அவங்க தரப்புல இருந்து அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தலை. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் ஜனவரியில் தான் நாங்கள் யாருடன் கூட்டணி அப்படிங்கிறத அறிவிப்போம், கடலூரில் மிகப்பெரிய மாநாட்டை நடத்த போகிறோம், அந்த மாநாட்டில் நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மற்றொரு பக்கம் பாமகவை எடுத்துக்கொண்டா ஏற்கனவே அதிமுக ஆதரவோடு அன்புமணி ராமதாஸ் ஏற்கனவே ராஜ்யசபா எம்பியாக இருந்தார். ஆனால் அவருடைய பதவிக்காலம் ஏற்கனவே முடிவடைந்து விட்டது. இந்த சூழலில் பாமகவும் ஒரு ராஜ்யசபா சீட் கேட்டு கூட்டணிக்கான பேச்சுவார்த்தையை நடத்தி வருவதா சொல்லப்படுது. குறிப்பாக பாமகவை பொறுத்த வரைக்கும் இப்போ 2 தரப்பாக இருக்கிறாங்க. மருத்துவர் ராமதாஸ் தரப்பு ஒரு பக்கம், அன்புமணி ராமதாஸ் ஒரு பக்கம் அப்படின்னு 2 தரப்பாக பாமக இருக்கக்கூடிய சூழலில் பாமகவினுடைய நகர்வுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் அரசியல் வட்டாரத்தில் மிகவும் அதிகமாகவே பேசப்பட்டிருக்கு. இதில் மருத்துவர் ராமதாஸ் தரப்பிடம் திமுக நெருக்கம் காட்டி வருவதா அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுது. சில மாதங்களுக்கு முன்னாடி வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்துக்கு திமுக ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. அப்போ மருத்துவர் ராமதாஸ் தரப்புக்கு மட்டுமே திமுக அழைப்பு கொடுத்திருந்தாங்க. அன்புமணி தரப்புக்கு எந்த அழைப்பையுமே திமுக கொடுக்கல. அதனால பாமகவில் மருத்துவர் ராமதாஸ் தரப்பிடம் திமுக பேச்சுவார்த்தை நடத்துவதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுது. எனவே கூட்டணிக்குள்ள நாங்கள் வரணும் அப்படின்னா தேமுதிகவும் சரி பாமகவும் சரி ராஜ்யசபா சீட்டை எங்களுக்கு நீங்கள் முன்னாடியே உறுதி செய்யணும், அப்படி உறுதி செஞ்சாதான் கூட்டணியை நாங்கள் உறுதி செய்வோம் அப்படின்னு திமுகவிடமும் சரி அதிமுகவிடமும் சரி ஒரு மறைமுக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கதா சொல்லப்படுது. அதனால தான் இந்த ராஜ்யசபா தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு கூட்டணியை உறுதி செய்யறதுல முக்கிய பங்கு வகிக்கிறது. திமுகவை எடுத்துக்கொண்டா 4 ராஜ்யசபா சீட் திமுகவுக்கு இருக்கு. எப்பவுமே 4 சீட் திமுக கிட்ட வரும்போது ஒரு சீட்டை கூட்டணிக்கு விட்டு கொடுப்பாங்க. அப்போ அந்த கூட்டணி புதிதாக யாரேனும் கூட்டணிக்கு அழைத்து அவர்களுக்கு விட்டு கொடுப்பாங்களா, அல்லது ஏற்கனவே திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரசுக்கோ அல்லது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கோ திமுக விட்டு கொடுக்குமா அப்படிங்கிற கேள்வி அரசியல் வட்டாரத்தில் எழுந்திருக்கு. அதே மாதிரி அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கடந்த ஜூன் மாதம் நடைபெற்ற ராஜ்யசபா தேர்தலில் 2 சீட்டுக்குமே அதிமுகவை சேர்ந்தவங்களை தான் நிறுத்தியிருந்தாங்க. ஆனால் வரக்கூடிய 2026 ஒரு சீட் தேமுதிகவுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ மீதி ஒரு சீட்டு தான் அதிமுக கிட்ட இருக்கு. அந்த ஒரு ராஜ்யசபா சீட்டையும் மூத்த தலைவர் தம்பிதுரைக்கு மறுபடியும் கொடுப்பாங்களா, அல்லது பாமகவுக்கோ அதிமுகவை சேர்ந்தவங்களுக்கோ கொடுத்து காய் நகர்த்துவாங்களா அப்படிங்கிறது அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. எனவே சட்டமன்ற தேர்தலில் உறுதி செய்யக்கூடிய யாருடன் கூட்டணி அப்படிங்கிறத உறுதி செய்வது ராஜ்யசபா தேர்தல் தான் அப்படின்னு அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. எனவே இந்த பிப்ரவரி மாதம் இந்திய தேர்தல் ஆணையம் ராஜ்யசபா தேர்தலை அறிவித்ததற்கு பிறகு தமிழகத்தில் இந்த அரசியல் களம் மேலும் சூடுபிடிக்கும். ராஜ்யசபா தேர்தல் தான் சட்டமன்ற தேர்தல் கூட்டணியை உறுதி செய்யும் அப்படின்னு மிக அரசியல் வட்டாரத்தை நன்கு அறிந்தவர்கள் சொல்கிறார்கள்.
2026 சட்டமன்ற தேர்தலுக்கு குறைவான மாதங்களே இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அனைத்து அரசியல் கட்சிகளுமே அந்த சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகி வருகிறது. அதிமுகவை பொறுத்த மட்டில் பார்த்தோம் என்றால் முன்னதாகவே தற்போது அந்த விருப்ப மனு விநியோகிக்கக்கூடிய பணிகள் மற்றும் பெறக்கூடிய பணிகள் என்பது துவங்கி இருக்கிறது. முன்னதாக தமிழக சட்டமன்ற தேர்தலை பொறுத்த மட்டில் 68,000க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில வாக்குச்சாவடிகளுக்கான முகவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய பணிகள் அதிமுக தரப்புல முன்னெடுக்கப்பட்டிருந்தது. பல்வேறு கட்டங்களாக இது தொடர்பான ஆலோசனைக்கு பின்னர் அனைத்து மாவட்டங்களிலும் அமைப்பு ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலுமே இந்த சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குச்சாவடி முகவர்கள் பட்டியல் என்பது தயாரிக்கப்பட்டு தலைமையிடம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தான் அதிமுக தரப்புல சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுபவர்களுக்கான விருப்ப மனு விநியோகம் என்பது நேற்றைய தினம் தொடங்கியிருந்தது. தமிழகம், கேரளா, பாண்டிச்சேரி உள்ளிட்ட 3 மாநிலங்களுக்கான அந்த விருப்ப மனு விநியோகம் என்பது நேற்று காலை தொடங்கியிருந்த ஒரு சூழல்ல இதுவரைக்கும் பார்த்தோம் என்றால் முதல் நாளே 1237 பேர் விருப்ப மனுக்களை அளித்திருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக 349 பேர் அதிமுக பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தங்களுடைய தொகுதியில் போட்டியிட வேண்டும், அவர் வழக்கமாக போட்டியிடக்கூடிய எடப்பாடி தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர் மீது அந்த விருப்ப மனுக்களை வாங்கி விண்ணப்பம் செய்து இருப்பது தெரிய வந்திருக்கிறது. இவை தவிர பல்வேறு நிர்வாகிகள் தங்கள் போட்டியிடுவதற்கு தொகுதிகளை தேர்வு செய்து விண்ணப்பத்தை வழங்கியிருக்கிறாங்க. அந்த வகையில் 888 பேர் நேற்றைய தினம் இந்த விண்ணப்பத்தை வழங்கியிருப்பதாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் மொத்தமாக நேற்று ஒரே நாளில் 1237 பேர் விருப்ப மனுக்களை நிர்வாகிகள் வழங்கியிருக்கிறாங்க. குறிப்பா சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள், அதேபோல் முன்னாள் அமைச்சர்கள் ஆகியோர் இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கு ஆர்வம் காட்டியிருக்கிறாங்க. நேற்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், கோகுல இந்திரா, சி.வி. சண்முகம், பொள்ளாச்சி ஜெயராமன், விஜயபாஸ்கர் ஆகியோர் பெயரிலும் அதேபோல் முன்னாள் எம்எல்ஏக்கள் கந்தன், மதுரை சரவணன் உள்ளிட்ட பலரும் விருப்ப மனுக்களை பெற்று சமர்ப்பித்திருந்த காட்சிகளை பார்க்க முடிந்தது. இதுல கடந்த சட்டமன்ற தேர்தலில் ராயபுரத்தில் தோல்வியடைந்திருந்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மீண்டும் அதே தொகுதியில போட்டியிட திட்டமிட்டிருப்பதாக திட்டவட்டமாக குறிப்பிட்டிருந்தார். அதே போல விழுப்புரத்தில் தோல்வியடைந்திருந்த முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் இந்த முறை விழுப்புரத்திற்கு மாற்றாக மயிலம் தொகுதியில் போட்டியிடுவதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. விருப்ப மனு அளித்தவர்களுடைய கட்சி பணிகள், தொகுதியில் இருக்கக்கூடிய செல்வாக்கு, செயல்பாடுகளை பொறுத்து தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் வழங்கப்பட இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அதிமுகவை பொறுத்தமட்டில் வருகின்ற 23ஆம் தேதி வரை இந்த விருப்ப மனுக்கள் என்பது வழங்கப்பட்டு பெறப்பட இருக்கின்றன. இதன் பிறகாக யார் யாருக்கெல்லாம் எந்தெந்த தொகுதியில் செல்வாக்கு இருக்கிறது, யாருக்கெல்லாம் வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்பது தொடர்பாக ஒரு விரிவான பட்டியல் என்பது தயாரிக்கப்பட இருக்கிறது. இதனைத் தொடர்ந்துதான் கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தை, அதாவது எந்தெந்த கூட்டணி கட்சிகளுக்கு எந்தெந்த இடங்களில் தொகுதிகள் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்பது தொடர்பான பேச்சுவார்த்தையை அதிமுக துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய சூழல்ல அதிமுக கூட்டணியில் அதிமுக மற்றும் பாஜக ஆகிய 2 கட்சிகள் இருக்கக்கூடிய சூழல்ல கூடுதலாக கட்சிகளை இணைப்பதற்கான பேச்சுவார்த்தையும் திரைமறைவில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இவையெல்லாம் ஒருபுறம் இருக்க எந்தெந்த கூட்டணி கட்சிகளுக்கு எவ்வளவு தொகுதிகள், எந்தெந்த தொகுதிகளில் கூட்டணி கட்சிகள் போட்டியிட வேண்டும் என்பது தொடர்பான விவரங்கள் எல்லாம் இந்த விருப்ப மனு தாக்கல் என்பது முடிவு பெற்ற பிறகாக அதிமுகவுடைய பலம் வாய்ந்த தொகுதிகள் கொண்ட பட்டியல் என்பது தயாரிக்கப்பட்டு யார் யாருக்கெல்லாம் எங்கெங்கு செல்வாக்கு இருக்கிறது, யாரை நிறுத்தினால் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்பது தொடர்பான ஆய்வுகள் எல்லாம் நிர்வாகிகள் தரப்புல புதுச்சேரி எடப்பாடி பழனிசாமி மேற்கொள்ள இருக்கிறார். இதன் பிறகே அடுத்த கட்டமாக அந்த கூட்டணிகளுக்கு ஒதுக்கப்படக்கூடிய தொகுதிகள் குறித்தான விவரங்கள், பேச்சுவார்த்தைகள் என்பது தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த ஆண்டு ஏப்ரலிலிருந்து மே மாதத்தில் தமிழக சட்டமன்ற தேர்தல் என்பது நடைபெற இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் திமுகவோட கூட்டணி ஏற்கனவே கூட்டணி அமைந்து தன்னுடைய பேச்சுவார்த்தை ஏற்கனவே தொடங்கப்பட்டிருக்கிறது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கமிக்கக்கூடிய அதிமுக, பாஜக, இதர கட்சிகள் தொடர்ந்து பேச்சுவார்த்தை என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதில் அதிமுக எத்தனை தொகுதியை பாஜகவிற்கு வழங்கும் என்கின்ற ஒரு கேள்வியுமே நீண்ட நாளாக எழுந்து கொண்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் தான் தமிழக பாஜகவிற்கு தேர்தல் பொறுப்பாளராக பைஜெயந்த் பாண்டா நியமிக்கப்பட்டிருந்தார். அவர் நியமிக்கப்பட்ட உடனடியாகவே தமிழக பயணம் மேற்கொண்டிருந்தார். அந்த பயணத்தில் நேரடியாக எடப்பாடி பழனிசாமி நேரில் சந்தித்து பல்வேறு விஷயங்களை அவர் பேசியிருந்தார். ஆனால் அதுக்கு பிறகும் தமிழகத்தில் ஒரு பலமான கூட்டணி என்பது இதுவரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமையல அப்படின்றதான் அனைவருடைய கருத்தாகவே இருந்து வருகிறது. ஒரு பக்கம் திமுக
பலமான கூட்டணியாக இருக்கிறது என்ற கருத்துக்கள் வந்தாலுமே தேசிய ஜனநாயக கூட்டணி எப்பொழுது பலமான கூட்டணி அமைக்கும் என்ற ஒரு கேள்வி தொடர்ந்து எழுந்து வந்தது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தக்கூடிய டிடிவி தினகரனாக இருக்கட்டும், ஓபிஎஸ் ஆக இருக்கட்டும், கூட்டணியிலிருந்து விலகி சென்ற ஒரு சூழ்நிலை தான் மாநில தலைவருக்கான தேர்தல் முடிந்து பாஜகவுடைய மாநில தலைவர் தேர்தலுக்கு பிறகு பல்வேறு விஷயங்கள் பாஜகவில் தொடர்ந்து நடைபெற்றது. ஏற்கனவே பாஜகவினுடைய புதிய மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் காரணமே அதிமுகவுடன் இணக்கமாக இருக்கக்கூடிய ஒரு தலைவராக அவர் பார்க்கப்பட்டார். அதன் காரணமாகவே இந்த தேர்தலை அதிமுகவுடன் இணைந்து ஒரு சுமூகமான ஒரு தேர்தலாக முடிக்க வேண்டும், அதுவும் அதிகமான தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கில் தான் பாஜக தொடர்ந்து பல்வேறு விஷயங்களை எடுத்து வருகிறது. ஆனால் நேற்று தினம் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய பொறுப்பாளரை நியமித்து பாஜக தலைமை என்பது உத்தரவிட்டிருக்கிறது. ஏற்கனவே 2021 சட்டமன்ற தேர்தலில் பொறுப்பாளராக இருந்த அந்த பியூஷ் கோயல் மற்றும் 2 முக்கிய அமைச்சர்கள், மொத்தம் 3 மத்திய அமைச்சர்கள் புதிய பொறுப்பாளராக நியமித்து பாஜக உத்தரவிட்டிருக்கிறது. இதற்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, பியூஷ் கோயல் தமிழகத்து அரசியலில் மிகவும் ஒரு தெளிவான ஒருவர், மூத்த அரசியல்வாதி, அதிக முறை தமிழக அரசியல் தலைவர்களுடன் நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒருவராக தான் பியூஷ் கோயல் பார்க்கப்படுகிறார். ஏனென்றால் 21 சட்டமன்ற தேர்தலில் அவர் தான் தேர்தல் பொறுப்பாளராக இருந்து அந்த ஒரு மெகா கூட்டணியை அமைச்சு பாஜக சட்டமன்ற தேர்தலுக்கு செல்வதற்கான ஒரு வழிமுறையை வகுத்தார் என்கின்ற ஒரு பார்வை பாஜக தேசிய தலைமை இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் அந்த பைஜெயந்த் பாண்டாவை மாற்றி வேறொரு மாநிலத்துக்கு பொறுப்பாளராக போட்டு தமிழகத்தை உற்றுநோக்கி பார்க்கும் விதமாகவே 3 மத்திய அமைச்சர்களை பாஜக நேற்று அறிவித்திருக்கிறது. எனவே பியூஷ் கோயல் நேரடியாக இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முடிந்த பிறகு தமிழகம் வர இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. தமிழகம் வரக்கூடிய அவர் இங்கே பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. முக்கியமாக அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை தொடங்குவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை ஒருபுறம் இருந்தாலும் அதிமுக கூட்டணியை தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக தான் தலைமை என்று ஏற்கனவே உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருக்கிறார். எனவே கூட்டணியில் சில கட்சிகளை இணைக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளையும் எடப்பாடி பழனிசாமியிடம் அவர் பேச இருப்பதாகவும் கருத்துக்கள் வெளியாகி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தேமுதிக, பாமக உள்ளிட்ட கட்சியை எப்படியாவது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு நோக்கில் தான் பாஜக தொடர்ந்து இருக்கிறது. ஏன்னா பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஓ பன்னீர்செல்வம் ஒருமுறை டெல்லி சென்று வந்தார். அதற்கு பின்பு அண்ணாமலை, பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை டெல்லி சென்று வந்தார். ஆனால் 2 நாள் பயணமாக கடந்த 2 நாளுக்கு முன்பு நயினார் நாகேந்திரன் டெல்லி சென்று டெல்லியில் இருக்கும்போதே தான் இந்த புதிய தேர்தல் பொறுப்பாளர்கள் பட்டியல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. எனவே வரக்கூடிய தேர்தல் ஒரு முக்கியமான தேர்தல். பாஜக பல்வேறு தொகுதிகளை வெற்றி பெற வேண்டும், அதற்கு அனுபவம் வாய்ந்த அரசியல் தலைவர் ஒருவர் பாஜகவின் தேர்தல் பொறுப்பாளராக இருக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்தால் தான் தற்போது தேர்தல் பொறுப்பாளர்கள் மாற்றி அவர்கள் தங்களுடைய பணியை தொடங்கி இருக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் பாஜக எத்தனை தொகுதியை தமிழகத்தில் கேட்டு பெறப்போகிறது அப்படின்றதான் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. ஏன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக இல்லாத ஒரு கூட்டணி என்பது தமிழகத்தில் அமைஞ்சு பாஜக தலைமையில் அமைந்து கிட்ட பல்வேறு கட்சிகள் அதில் அங்கம் வகித்தாங்க. இதில் பாஜக 18% வாக்கு வங்கியை பெற்றிருந்தது. இந்த 18% வாக்கு வங்கியை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் கிட்டத்தட்ட 39 நாடாளுமன்ற தொகுதிகளில் 72 சட்டமன்ற தொகுதிகளில் பாஜக, அதாவது நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகள் கிட்டத்தட்ட 72 சட்டமன்ற தொகுதிகளில் தொடர்ந்து பாஜக 2ஆம் இடம் பிடித்திருக்கிறது. அந்த 72 2ஆம் இடம் பிடித்திருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதியை குறிவைத்து அதில் எந்தெந்த தொகுதிகளில் பாஜக அதிகமாக வாக்கு பெற்றிருக்கிறது அந்த படிவத்தை ஏற்கனவே, அதாவது தேசிய பாஜக இதனுடைய லிஸ்ட்டை முன்னாடி கேட்டாங்க. அதை ஏற்கனவே பாஜகவுடைய தலைமை மேலிடத்திற்கு ஒப்படைச்சிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் எந்தெந்த தொகுதிகளெல்லாம் நாம் வெற்றி பெறுவோம், அந்தந்த தொகுதிகளை நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுகவிடம் நாம் பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கில் பாஜக தொடர்ந்து அந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா தென் தமிழகத்தில் அதிகமான தொகுதிகள் பாஜகவிற்கு வேண்டும். அங்கே வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள் கிட்டத்தட்ட எப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள், கோயம்புத்தூர் கொங்கு மண்டலமாக இருக்கட்டும், சென்னையிலையும் பல்வேறு தொகுதிகள், குறிப்பாக மயிலாப்பூர், வேளச்சேரி, ஆயிரம் விளக்கு, துறைமுகம் உள்ளிட்ட தொகுதிகளையும் பெற வேண்டும். ஏன்னா இங்கெல்லாம் ஏற்கனவே பாஜகனுடைய வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டு கணிசமான வாக்குகள் இங்கே பெற்றிருக்கோம். இப்போ இருக்கக்கூடிய நிலையில் அந்த தொகுதிகள்லாம் நம்ம பெற்றே ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு குறிக்கோள் தான் பாஜக இருக்குது. ஆனால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக தரப்பிலிருந்து கூறப்படுவது என்னவென்று பார்த்தீங்கன்னா, இந்த தேர்தல் 30 தொகுதி என்பது பாஜகவிற்கு வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகும். ஏன்னா கடந்த தேர்தலில் 20-21 தொகுதிகள் ஏற்கனவே பாஜகவுக்கு வழங்கப்பட்டது. ஆனால் இந்த முறை அவர்களுக்கு 30 தொகுதிகள் வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் ஒரு
ஒரு புறம் தெரியப்படுகிறது. ஆனால் பாஜக இந்த 30 தொகுதியை ஏற்றுக்கொள்ளுமா அப்படின்ற கேள்வியும் என ஒரு புறம் எடுக்கிறது. ஆனால் பல்வேறு தொகுதியில் 72 தொகுதிகளில் பாஜக 2ஆம் இடம் பிடிச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 60 தொகுதியாவது இதில் நாம் பெற வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் பாஜக இருக்குது. அதுக்காக தான் புதிய தேர்தல் பொறுப்பாளர்களை மாற்றி அவர்களை பேச்சுவார்த்தைக்கு இங்கே தமிழகம் பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று இருப்பதாகவும் தகவலானது வெளியாகி இருக்கிறது. எனவே தேர்தல் நெருங்கக்கூடிய நேரங்களில் பல்வேறு விஷயங்கள் பாஜகவில் மாற்றம் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா நேற்று டெல்லி சென்றிருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் டெல்லியில் இருக்கும்போதே புதிய தேர்தல் பொறுப்பாளர்கள் அறிவிக்கப்படுகிறார்கள். கூட்டணி கட்சிகளை வலுப்படுத்துவதற்கு பியூஷ் கோயல் நேரடியாக கூட்டணி கட்சி தலைவர்களை சந்தித்து பேசுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதுபோல கூட்டணியில் தொகுதி பங்கீடு என்பது அதிமுக எவ்வளவு தொகுதிகள் கொடுக்கிறது, நாம் எவ்வளவு தொகுதிகள் பெற போறோம், அதில் எந்தெந்த தொகுதிகள் நாம் பெற போறோம் என்பதுதான் முக்கியம். அதிக தொகுதிகள் பெறுவதை விட வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள் பெறுவதே முக்கியம் என தேசிய பாஜக தெரிவித்திருக்கிறதுனா, அதிகமான தொகுதிகள் வாங்கும்பொழுது கம்மியான எண்ணிக்கையிலேயே வெற்றி பெறுகிறோம். ஆக வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளை பெற்று அதில் வெற்றி பெற வேண்டும் என்பதே பாஜகவுடைய முக்கிய இலக்காக இருக்கிறது. எனவே வரக்கூடிய சூழ்நிலையில் 19ஆம் தேதிக்கு பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கூடிய அந்த தேர்தல் பொறுப்பாளர்கள் தமிழகம் இங்கே கூட்டணி கட்சி தலைவர்களை இறுதி செய்வார்கள். இறுதி செய்யக்கூடிய தலைவர்கள் வரக்கூடிய ஜனவரி மாதம் 2வது வாரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வர இருக்கிறார். தமிழகத்தில் வரக்கூடிய அவர் நயினார் நாகேந்திரனுடைய அந்த சுற்றுப்பயணத்துடைய இறுதி நாளில் பங்கேற்றிருக்கிறார். அந்த மேடையில் கூட்டணி கட்சி தலைவர்கள் கட்டாயமாக பங்கேற்க வேண்டும் என்பதே இப்போ இருக்கக்கூடிய தேர்தல் பொறுப்பாளர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பணியாக இருக்கிறது. எனவே ஜனவரி மாதம் அவர்கள் மேடையில் ஏற்றுவதற்கான அனைத்து பணிகளும் நடைபெறும். அதுபோல கூட்டணி கட்சியை விரைவில் பலப்படுத்த பணிகளை இந்த தேர்தல் பொறுப்பாளர்கள் ஈடுபடுவார்கள் என்று கூறப்படுகிறது.